கட்டி கொடுத்த பொண்ணுங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு இப்போ போயிட்டாங்க. எங்க அண்ணன் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணா ஏதோ மிட்டி போட்டுன்னு போகுது. இருந்தாலும் சாப்பாடெல்லாம் செய்யணும், இந்த பொண்ணை பார்த்துக்கணும். அது போல யாராச்சும் இருக்கா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொன்னதுக்கு அவங்களும் ஒருத்தர் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாமே அப்பா சொன்னாரு. என்னோட பொண்ணை நீ அவங்க அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டா போதும், இங்கேயே இருந்துக்க, நான் உன்னை கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவங்க கோயில்ல எல்லாம் கல்யாணம் பண்ணணும் அது போல நாங்க சொல்லியிருந்தாங்க. அப்பா சொன்னாங்க எங்க பூஜை ரூம்ல தாலி கட்டினாவே கூட போதும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் நினைச்சு ஒரு பயம் வந்துடுச்சு. இவ்வளவு பெரிய பசங்க இருக்கிறாங்க, இப்ப போயிட்டு அப்பா இது போல எல்லாம் சொல்றாங்களே, நம்மள காரணம் காட்டி நம்மள ஏதாச்சும் ஒரு ஹோம்ல விட்டுருக்கலாமே, ஏன் இது போல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அன்னைக்கு நைட்டு என்னோட அப்பா சொன்னாங்க, அவங்க போயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் எதுவும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்னோட கை கால்ல உதட்டுல எல்லாம் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா இருக்கிறது அது என்னதுன்ட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. முன்னால யாருமே இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து போனாங்கன்ற விஷயம் உன் கூட பிறந்தவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் அப்பவே வெட்டி போட்டுருவேன். என்ன யாரும் வச்சு கஞ்சி ஊத்த மாட்டாங்க, அப்பன் சொல்ற பேச்சதான் நீ கேட்கணும், இல்லைன்னா நைட்டோட நைட்டாவே சாவடிச்சிடும் உன்னை அப்படின்ட்டு சொல்லிடுங்க. நான் எப்ப சொல்றேன்ட்டு மனசுல நினைச்சிட்டு அமைதியா ஆயிட்டேன். இது எப்படியா இருந்தாலும் தெரியும், முதல்ல அப்பாவை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன இவ்வளோ மிரட்டி எவ்வளோ பண்ணாரு. மறுநாள் மதியம், அது ஒரு சனிக்கிழமை, அப்போ என்னோட தம்பி வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் இவரே சொல்லிட்டாரு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவரா சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், அன்னைக்கு சாயந்தரமே வீட்டுல சண்டை ஆச்சு. உனக்கு பேரம் பேத்தி எல்லாம் ஆயிடுச்சு, அதுங்களே இப்ப இவ்வளவு பெரிய பசங்களா வளர்ந்துடுச்சு, உனக்கு இப்ப போயிட்டு கல்யாணம் வேணுமா? அதுதான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்கல்ல. சரி, அதை பாத்துக்கிறதுக்கு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, எனக்குன்னு ஒரு ஆள் தேவை இல்ல. எனக்கு ஹார்ட் பேஷண்ட், எனக்கு திடீர்னு சிக் பண்ணி வேணும், அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு இப்படி பிளேட்டை மாத்திட்டாரு. அப்போ அவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஏன் கரண்ட் அடுப்பு வாங்கி இங்கே பக்கத்துலயே வச்சுக்கோ, பிளாஸ்க்ல தண்ணி காய்ச்சி வச்சுக்கோ, உன்னை விட முடியாதவங்க எல்லாம் எவ்வளவு பேரெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை வந்துச்சு. உடனே அவரு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு,